பாண்டிச்சேரியில் வண்டி வாங்கினா ரேட் கம்மி அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும் ரேட்டு விசாரிச்சுட்டு பாண்டிச்சேரியில் ஃபைனலாக வண்டி வாங்கியிருந்தோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையில் வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சுசுகி எக்ஸஸ் 125. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் எம்ஜிஎஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சுசுகியோட அக்ஸஸ் 125 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரியில் தான் நம்மளோட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ரேட் விசாரித்தோம். அதே போல் சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்டலாம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து ரேட் விசாரிச்சிருந்தோம். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் உள்ளவங்க வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஏதாவது டெம்பரவரியாக நீங்கள் இருக்கிற வீட்டோட டாக்குமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் போகிறோமோ அந்த டீட்டெயிலு, அப்படி இல்லைனா கேஸ் நீங்கள் வந்து கனெக்ஷன் வாங்கினதுக்கான டீட்டெயிலு, அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கு, இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சென்னையிலையோ இல்லைனா வந்து கோயம்புத்தூர்லையோ எந்த தமிழ்நாட்டில் இருக்கீங்களோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை வேறு எங்கேயாவது ஸ்டேட்டில் இருந்தாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் டெம்பரரி அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அதே போல் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து பாண்டிச்சேரியிலே இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த வண்டியை கொண்டு வந்து சென்னையில் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிசி, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த என்ஓசி மாதிரி நீங்கள் வந்து ஆர்டிஓட்ட வந்து வாங்கணும் தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை ஆகும், 2000-3000 ரூபாய்க்கிட்ட ஆகும். ஸோ நீங்கள் வந்து யாரையாவது மூலயமா விசாரிச்சு எக்ஸாக்டாக எவ்வளோ ஆகும்னு செக் பண்ணிங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அக்ஸஸோட 125 ஸ்பெஷல் எடிஷன் எடுத்திருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வெரைட்டி உண்டு. ஸோ இது நம்ம எடுத்திருந்தது வந்து ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரியில் கேட்ட வரைக்கும் வந்து 1.6க்கு நம்ம வந்து ஃபைனலாக வந்து எடுத்திருந்தோம். வித்து இந்த ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் சேர்த்தே வந்து 1.6 கிட்ட வந்துருந்தது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1.18 கிட்ட வந்துருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12,000 ரூபாய்க்கிட்ட நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. இதிலே பார்த்தீங்கன்னா பேசிக் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து 1.3 ஸ்டார்ட் ஆகுது. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 98 ரூபாய்க்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 ஷோரூமில் சென்னையிலையும் 3 ஷோரூம் வந்து பாண்டிச்சேரியிலையும் நம்ம காரைக்கால்லையும் வந்து விசாரிச்சிருந்தோம். ஸோ அதுலேருந்து நம்ம சொன்னது தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஷோரூமில் போய்ட்டு எக்ஸாக்டாக எவ்வளோங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நம்ம எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸஸ் 125 சிசி ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 98 ரூபா ப்ளஸ் 5 ரூபா ஃபிட்டிங் சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து அக்ஸஸ் 125 ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா 1.5 ப்ளஸ் ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் 1.10 கிட்ட தான் வந்துருந்தது. பட் ஆனால் நம்ம வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு இது பெனிஃபிட். ஏன்னா இப்போ நான் வந்து டெம்பரரியாக தான் நான் சென்னையில் இருப்பேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு இங்கே வந்து டிசி மட்டும் போட்டு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு நான் திரும்ப அங்கே எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிற தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே யூஸ் இருந்தால் எடுக்கலாம். மற்றபடி வந்து ஆர்டிஓ மாற்றி ஓட்டுறது வந்து திரும்பவும் கொண்டு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் போட்டு நீங்கள் வந்து என்ஓசி மாதிரி எடுக்கிறது பெரிய தலைவலி. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சின்ன வண்டிக்கு அரௌண்ட் 12,000 ரூபாய்க்கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து எந்த ஷோரூமில் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்களோ அந்த ஷோரூம் லொக்கேஷனை போட்டு நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த பைக் தேக்கோ வெப்சைட்டில் வருது. ஸோ குறிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரம் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ட்ரம் பிரேக் மட்டும் வரும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் பிரேக்கு. இதே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டைப்பில் நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் மட்டும் வந்து மாறும். இதில் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கு வித் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் வந்து அதில் வந்துடும். ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து டாப் மாடல். அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஸ்மார்ட் எடிஷன் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் மூலியமாக நீங்கள் வந்து பைக் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க்கு ப்ளஸ் அந்த யூஎஸ்பி சார்ஜிங் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவு ரீசனபிளான ரேட்டில் எடுத்து இப்போ டிசிக்கு அப்ளை பண்ணி நம்ம வந்து இப்போது தமிழ்நாட்டில் நம்ம எங்கே வேணுமோ ஓட்டிக்கலாம். ஸோ இப்போ ஏன்னா ஆர்டிஓக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12,000 ரூபாய்க்கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது இந்த ஒரு வண்டிக்குங்கிறத தெரிஞ்சுங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஷோரூமில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் மேலும் தகவலுக்கு நம்ம அன்மஜஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.